நம்ம நேற்று வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம். அதாவது ஆப்ரேட்டிவ் இல்லாத அக்கௌண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து வசூல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவை வரி கட்டணத்தை போட்டுறாங்க. பேலன்ஸ் பிடிச்சி 1000 ரூபா பிடிச்சிருந்தது வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க அந்த ஃபேமிலி. அதுக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அற்புதமான தீர்வு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டிவ் இல்லாத அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ முதல் இனிஷியேட்டிவாக பெரிய சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன். ஒரு முயற்சியில் இந்த மாதிரி ஆப்ரேட்டிவ் இல்லாத அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் மேற்கொண்டு இன்னும் அந்த மக்களுடைய நலனுக்கு ரிசர்வ் வங்கியும் மத்திய நிதியமைச்சரும் இதற்கு வந்து வழி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்கு தான் இருந்தது. யாரையும் குறை சொல்லணுன்றது கிடையாது. சில பேருடைய பார்வைக்கு சில விஷயங்கள் போய் சேர்றதுக்கு தாமதமாகும். அதுதான் இப்போ நேற்று போட்ட வீடியோவுக்கு உடனே இந்த ஒரு பதில் கிடச்சிருக்குது. பதிவுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி நான் நம்புகிறேன். நன்றி.